Hi, my dear beautiful people in the world. Good morning. Okay. உலக மக்கள் ஆமாம், நம்ம எப்பவும் உலகம் உலகம் தான் பேசுவோம். நம்ம எப்பவுமே தமிழ்நாடு, அந்த நாடு, இந்த நாடு இப்படியெல்லாம் பேசுறதில்ல. ஆமாம், உலகில். ஆமாம், உலகில். ஆமாம், அங்கே தானப்பா வசிக்கிறோம். பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். அப்புறம் நீனா நாயினா, அவன் நான் உயர்ந்தவன், இவன் நான் தாழ்ந்துவேன், நீ நான் பெரிய கோடீஸ்வரன், அவன் நான் பெரிய பிச்சைக்காரன், எல்லாம் திருட்டு போய்தான். சரி, ஓகே. வழக்கமாக நான் வந்து கொஞ்ச நாளாக நியூஸே வாசிக்கக்கூடாது அப்படின்னு இருந்தேன். ஏன்னா அவனும் கேட்கறது இல்லை. கேட்டால் வாசிக்கலாம்ப்பா. இப்போது எனக்கு நிறைய எடிட்டிங் தெரியும், கற்றுக் கொடுப்பேன், எவன் கற்றுப்பான். இங்கிலீஷ் நல்லா தெரியும், எவன் கற்றுக் கொடுப்பேன், எவன் கற்றுப்பான். கஞ்சா கற்றுக் கொடுக்குறேன், கஞ்சா எப்படி கட்டலாம் கற்றுக் கொடுக்குறோன்னா எல்லாம் வந்து கற்றுப்பான். சரக்கு எப்படி கட்டலாம் அப்படி கற்றுக் கொடுக்குறேன், வரியான எல்லாம் வருவான். புறம்புக்குத்தனம், எச்சத்தனம், முள்ள மாதிரித்தனம், முடிச்ச விடுறதனம் எல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். வா 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 வான்னு கூப்பிட்டா வரிசையில் க்யூவில் வந்து நிற்பான். செல்ஃபோன் எப்படி வைக்கலாம், சிம் கார்டு எப்படி வைக்கலாம், மீட்டிங் போட்டு கூட்டம் போட்டு ஏழை மக்கள் ரத்தத்தை எப்படி அட்டை மாதிரி உறிஞ்சலாம் அப்படிலாம் ஓடியாரும் அந்த அரசியல்வாதி திட்டு பசங்க, நல்ல கைங்க திட்டு பசங்க மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்குறான். வாடான்னா வருவான். அதான் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறான்றான், படிப்பு சொல்லி கொடுக்குறான். படித்தவன் 7 லட்சம் பேர் மேலே இருக்கிறான், அவனுக்கும் வேலை கிடையாது. நான் இதெல்லாம் இப்போ சொல்ல, என் காலத்துலேருந்து சொல்கிறேன். நான் படித்த காலத்துலேருந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் படிப்போனா அப்போவே வேலை கிடைக்கலடா. சரி, நியூஸ் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் இன்றைக்கி. நியூஸ் கேட்டால் கேள்வி கேட்காதுன்னா போ, உன்னை பற்றி தான் எனக்கு தெரியும்ல. நீலாம் நியூஸ் கேட்குற ஆளா நீ? நியூஸ் கேட்குற ஆளாடா நீ? எவன் கோட்ரு வாங்கி கொடுக்குறான், எவன் ஓசியில் பீடி குடிக்கிறான்னா அங்கே ஓடுவான். அவன் போய் எவளையாவது சேலையை பிடிச்சி இழு, அவன் தாலியை அறுத்துட்டு வானா போய் செஞ்சுட்டு வருவேன். இந்த பார், நான் ஒன்று மட்டும் சொல்லலை, உலகத்தில் இருக்கிற மொத்த பெரிய சொல்கிறேன் தான் நடுகுது. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி நாடுலாம் ரொம்ப டேஞ்சர். சீனாவை ஓரளவுக்கு ஐ அப்ரிஷியேட் மேன். கொரியன் படம் பாரு, கொரியன். ஆமாம், அதுவும் வந்து இது நார்த் கொரியா படங்கள் பாரு. சவுத் கொரியா படங்கள் கூட பார்க்காத. அவன் அமெரிக்கன் கூட கூட்டு வச்சுன்னுக்கிறான். இந்த அமெரிக்கன் இருக்கான்னு பார்த்தியா? இன்றைக்கி அமெரிக்கன் வந்து வல்லரசுன்றாங்களே. ஏன் அமெரிக்கனை வல்லரசுன்றான் அவனுக்காக தெரியுமா? டோட்டல் ஏஐ, குவாண்டம் ஏஐ, இது போன்ற முக்கியமாக ஏஐ மீன்ஸ் வாட்? பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, திருடுறது, பொய் சொல்கிறது. என்னத்தை ஃபீட் பண்ணியோ கம்ப்யூட்டர் நீ என்னத்தை போய் ஃபீட் பண்ணுறியா அதனால திருப்பி சொன்னோம். என் வீட்டு தெருவில் ஒருத்தன் இருக்கிறான். அவன் அந்த ஊரில், அந்த ஊருக்குள்ள என் ஊருக்குதுல, என் ஊரில் ஒவ்வொரு வீட்லையும் இன்னும் நடந்தது. நேற்று ராத்திரி எம்மா, நேற்று ராத்திரி எம்மா, மொத்த விஷயத்தையும் ஆமாம் ரேடியோ மாதிரி வந்து சொல்லிடுவான். இதுதான் நமக்கு தேவை. இப்போ சுட்ட இட்லி, சுட சுட இருக்கிற இட்லி, அதை துண்ணு, அதை லேட் பண்ணி வச்சுன்னு வச்சுக்க. அப்புறம் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவான் பாரு, இட்லி உப்புமாவாயிடும். ஸோ நேற்றிலிருந்து கற்றுக்கொள், இன்றைக்காக வாழ், நாளை மீது நம்பிக்கை வை, தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே இரு. இது யாருக்கு சொல்கிறேன்? என்சிகீடு உங்களுக்கு தான். ஆமாப்பா, என்சிகீடு அப்புறம் 2K கிட்ஸா உங்களுக்கு தான். உங்கள் நிலை தாண்டா ரொம்ப பரிதாபகரமான நிலை. என்ன விட்டுரு கலப்ப, இன்றைக்கோ நாளைக்கோ உங்கள் அப்பனை ஆத்தால விட்டுரு. அதெல்லாம் இப்போ கடந்த காலங்களில் இந்த அதிமுக கட்சியா, திமுக கட்சியா, இந்த மாதிரி கட்சிக்கார பசங்கக்கிட்ட எச்சா வாங்கி துண்டு ஓட்டை போட்டு உலகத்தையே ஓட்டையாக்கிட்டாங்க. பார்த்தியா? ஃபுல்லாக தான் படிக்க போகிறேன். கேட்டால் கேள்வி கேட்காதப்போ மறுபடியும் சொல்கிறேன். நேற்றிலிருந்து கற்றுக்கொள், இன்றைக்காக வாழ். நாளை என்பது வெறும் நம்பிக்கை தான். இருப்பெல்லாம் செத்து போடுவேன். பின்ன அது ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருதோ. இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன், கேள்வி கேட்குறேன். நீ ஏன் தான் கேட்க மாட்டேற? சின்ன பசங்களை உங்களை தான் கேட்குறேன். உன் வாழ்வாகிற மங்கி போய் கெடுக்கிற, பிச்சை எடுத்துனுக்கிற, ரோட்டில் கஞ்சாய் வைக்கிற, இல்லை கர்ப்பம் பிடிச்சிவன சரக்கு அடிச்சுட்டு ரோட்டில் வாந்தி எடுத்துன்னு கடுக்கிற. என்னால் மோட்டர் சைக்கிள் ஓட்டு போக முடியல. உன் நாளே ஓட்டிகிட்டு போயிடலாமே. அதை போகிறா இழவு எடுத்தவனுங்களே. சரி கேளு, நான் அப்படி தான் பேசுவேன். 26,000 வீடியோ பேசியிருக்கேன். எல்லா வீடியோவும் இப்படி தான்.
ஒரு வீடியோ 2 வீடியோ இல்லை, 26,000 வீடியோ. ஏதாவது ஒரே ஒரு வீடியோ வழியாவது நான் கொஞ்சமாவது திட்டாமல் இருந்திருக்கிறேன்னா எனக்கு தெரியல. சரி படிக்கிறேன். 8 மணி பாறேன். இங்கே பேர் என்ன போட்டிருக்காங்க பற்றியா திருத்தது. நீ தேதிண்ணா 17 6வது மாதம் 2026. ஓகேவா? கொஞ்சமாவது படிங்கடா. ப்ளீஸ்டா படிங்கடா. படிக்கலாம் இந்த காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுடா. ஆடு மாடுகிட்ட கை கொடுக்கும்போது இங்கிலீஷில் பேசுகிறேன். போய் ஏதாவது டைப்பிங் பண்ண சொன்னால் தமிழில் போய் இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். அசிங்கமாக எல்லாம் கேவலமாக உனக்கு இது. யோசிச்சுப்பார். சிந்தி மாற்றி யோசி. லைஃப் ரொம்ப முக்கியம். மாற்றி யோசி லாசி. நீ இப்போ யோசிக்கிறது தான் நாளைக்கு உன் பிள்ளைங்க, நீ கட்டி கொடுக்குற உன் பொண்ணு உன் பையன் அதுங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் ரோட்டில் பிச்சை எடுக்கண்டா. நீ பிச்சை தான் எடுத்துன்னுக்குற. இப்போ வாடகை கொடுக்க முடியல, சொந்த வீடு கிடையாது. சொந்த வீடு வச்சிருக்கிறவனுக்கு வீடு மேலே வீடு வாங்கிறதுக்கு போய் அவங்ககிட்ட 200 வாங்கிட்டு அவனுக்கு காலம் பூரா கொத்தடி மேலே செலவுன்னு போய் என்னான்னு சொல்கிறது, ஊப்பின்னு தான் சொல்லணும். ஆனால் கருமமாக கொஞ்சமாவது திருந்துங்கடாடே. உலகம் எவ்வளோ மாறுதுடா. எல்லாம் ஏஐயில் போயிடுச்சு. ஆமானது ஏஐ என்னது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் போயிடுச்சு. வருங்காலத்தில் இங்கிலீஷ்லாம் நீங்கள் தெரியல படிக்க முடியாது. பார்த்துக்க பிள்ளைங்க நல்லா படிக்குது. நான் பார்க்குறேன் சின்ன பிள்ளைங்க கிட்ட நான் நல்லா பழகுறேன். குழந்தைங்க கிட்ட ஸ்மார்ட்டாக இருக்காங்க பயங்கரமாக. எவ்வளோ குழந்தைங்க கூட நான் தினம் பழகுறேன் தெரியுமா. அவ்வளோ அழகாக, அவ்வளோ நான் டான்ஸுன்ற, நான் இங்கிலீஷுன்ற, நான் அழகாக தமிழ் எழுதுது படிக்குது. ஆனால் தரிதில் அதை கிளை நாய்ங்க கையெழுத்து போடுறதில்ல. ஆனால் ஊரை ஏமாத்துல நம்பர் 1 ஆகுது. நாயை கிழவி படிக்க தெரியுமா அவனுக்கு? சனினா தரிதிரனா. உங்களை மாதிரி தரிதிரங்களால் உலகமே நாசமாக போயிடுச்சு. கொஞ்சமாக திரும்பு. பிள்ளைங்க படித்தா படிக்க வை. அதுங்களை ரோட்டில் விட்டு பிச்சை எடுக்க வச்சு கடன் எப்படி வாங்கணும்னு சொல்லி நாட்டை நாசம் பண்ணிட்டுக்கிறீங்க. கடன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெள்ளை அறிக்கை அவர் ஊருன்னு சொன்னார்ல, விட்டுருக்கிறார் போல இருக்குது. நான் பார்ப்போம். இந்த தனி நபர் மீது ரூபாய் 1.25 லட்சம் கடன் சுமையா. படிக்க தெரியாத உனக்கு தான். நீ தான் கருமாந்திரம் படிக்காத எழவாச்சு போட்டுருப்பார். இதோ அங்கே போட்டுருக்குது. இதே எவனா படிக்க தெரிஞ்சவன் எவனா இருந்தானா உன் வீட்டில் ஒரு 4 வயசு இல்லைன்னா ஒரு 8 வயசு 9 வயசில் படிக்க தெரிஞ்ச பாப்பாவோ பையனோ இருந்தால் அதுக்கிட்ட போய் இதை படித்து சொல்ல கேட்டு தெரிஞ்சு கொஞ்சமாவது அறிவோடு நட. எவனாவது குவார்ட்டர் வாங்கி கொடுக்குறேன், பிரியாணி வாங்கி கொடுக்குறேன்னு கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே கொடியை கையில் கொடுத்துட்டு விடிய நிற்க சொல்லுவான். எச்சை வாங்கி தின்னு நாட்டை எவ்வளோ. தனி நபர் மீது ரூபாய் 1.25 லட்சம் கடன் சுமை. ரூபாய் 78,000 கோடி வருவாய் பற்றாக்குறையும். எவ்வளோப்ப? ரூபாய் 78,000 கோடி வருவாய் பற்றாக்குறையா. தமிழகத்தின் கடை எவ்வளோ? தமிழகத்தின் கடன் பெரிய மயிறு தமிழ் வளர்ச்சியாக கும்மிடி பூண்டியை தாண்டி போனால் எட்டி வச்சு தொட்டி விட்ருவாங்கன்னெல்லாம் பார்த்துக்க. தமிழன் எப்படி இருக்க வேண்டும்? அப்படி சும்மா வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி இருக்க வேண்டும். வீரபாண்டிய கட்டபொம்மன் தெரியுமா? பாரதி தெரியுமா? திருவள்ளுவர் தெரியுமா? வ.உ.சி. சிதம்பரனார் தெரியுமா? எவ்வளோ தமிழர், காமராஜர், எம்ஜிஆர், பெரியார், இப்படி போய்கொண்டே இருக்கலாம். அவர்கள் ஆமாம் எம்ஜிஆர் விட்டுரு. சரி, தமிழகத்தின் கடன் ரூபாய் 13 லட்சம் கோடி. எவ்வளோ? 13 லட்சம் கோடி. தனி நபர் மீது எவ்வளோ கடன் சுமை? ஒரு தனிநபர் நான் என் மீது எவ்வளோ? 1.25 லட்சம் கோடி கடன் சுமை. எவையா கொடுக்குறது? என் அப்பனா ஆத்தாட என்னை பெற்று போட்டு விட்டா உயிரோடு இல்லை. எவனோ ஆட்டையை போட்டான், தின்னான், போனான், வந்தான், பேண்டான். எல்லாம் துண்ணதுக்கு நான் 1.25 லட்சம் ரூபா கடனாருன்னா இந்த நாட்டில் வாழணுமா? என்ன மயிர் நாடு இது? நாடு புடுங்கி நாடு. உலகத்தில் 200 நாடு இருக்குது. 200 நாடும் இப்படி தான் இருக்குது. உலகத்தில் 200 நாடு இருக்குதுப்பா. இன்னைக்கு எகிப்துலாம் பிச்சை எடுக்குது. எகிப்து, பாகிஸ்தானு, ஆப்கானிஸ்தானு, ரஷ்யாவில் நெட்டே கிடையாது. லோக்கலில் இருக்காங்கல்ல, லோக்கல் பீப்புள்ஸ் அவங்க மட்டும்தான் நெட் யூஸ் பண்ண முடியும்.
இந்த சுற்றுலா பயணி அவன் இவன் அவனா போனான்னு வச்சுக்கோ, அவனாம் நெட் யூஸ் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் தெரியுமா, நீ ரஷ்யாவுக்கு போன, ரஷ்யாவில் போய் மேப் இருக்குல்ல, வேர்ல்டு மேப்பு, வேர்ல்டு மேப்பாக அது பார்த்துருக்கியா, அதை போய் பாரு, இந்தியா அப்படின்னு இருக்குல்ல, அந்த இந்தியாவில் பாதியை காணும். இந்த ஒரு மேப்பு நீ விட்டுருப்பா, அவன் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு வரைஞ்சி துட்டு சம்பாரிச்சு துண்டு போயிட்டு இருப்பான். நீ படிக்காத நாய், எச்ச அடிமை, கொத்தடிமை, உனக்கு எங்கேருந்து அறிவு வரப்போகுது? எந்த காலத்தில்? அந்த காலத்துலதே இல்லை. இனிமேல் புதுசாக வரப்போகுது. பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது, ஆனால் உன் பேரப்பிள்ளைகளுக்கு இருக்கும். உன் பேரப்பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். ஸ்மார்ட், தே ஆர் வெரி வெரி பியூட்டிஃபுல், வெரி வெரி ஸ்மார்ட். நீலாம் அவங்கக்கிட்ட உதப்பட போகிற, செம்மையாக ஒன்று வச்சு வெளுத்து வாங்க போகிறாங்கோ. எப்படி இலங்கையில் வெளுத்து வாங்கினாங்க பார்த்தல, மணிப்பூரில் வெளுத்து வாங்கினாங்க பார்த்தல, நேபாளில் வெளுத்து வாங்கினாங்க பார்த்தல, அதே மாதிரி ஏன் ரஷ்யாவில் ஏன் பிரச்சனை வந்தது? எதுக்கு வார் வந்தது? எதனாலயா வார் வந்தது? கடன் சுமை. திடீர்னு பார்த்தா மார்க்கெட்டில் எல்லா விலைவாசியும் உயர்ந்து போச்சு. எப்படிப்பா விலைவாசி உயர்ந்தது? கடன். பொருளாதார வளர்ச்சி இல்லை, ஏற்றுமதி இல்லை, வெறும் எண்ணெயை வச்சுக்கிட்டு அப்படியே தல்சா பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுவும் முற்றுப்புள்ளி வந்துடுச்சு. அவன் மூத்திரம் இலை கீழே கிடக்குற என்னது ஏதாவது மயிர், அதில் தான் இனிமேல் போய் மண்ணெண்ணெய், அப்புறம் பெட்ரோலு, டீசலு, மயிரை கண்டுபிடிக்கணும். வருங்காலத்தில் கேஸு டீசல்லாம் ஒரு மயிலும் கிடையாது. எல்லாம் அங்கே வற்றி போயிடுச்சு, அங்கெல்லாம் எரிச்சு விட்டான் ட்ரம்ப்பு. இன்னும் மிகப்பெரிய சண்டைகள்லாம் இருக்குது. எதுவும் ஒப்பந்தம் பேசிப்பாங்க, எல்லாம் ஒப்பந்தமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒத்திகை. மீண்டும் எப்படா மூன்றாவது உலகப் போரை கொண்டு வரலாம் என்பதற்கு ஒத்திகை. அமைதி பேச்சு அப்புறம் சண்டை, அமைதி பேச்சு அப்புறம் சண்டை. இப்படி நாளுக்கு நாள் இங்கே பலவீனமாகி கொண்டிருக்கிறது உலகம். ஆமாம், சரி, பார்த்தியா, தனிநபர் மீது எவ்வளவு கடன் சுமை இருக்கிறது என்பதை பார்த்தாயா? 1.25 லட்சம். எவ்வளோ? 1.25 லட்சம் கடன் சுமை. உன் வீட்டில் 5 பேர் தான், அப்போ 5 1.25 எவ்வளோ? உன் வீட்டில் 10 பேர்னா 5 1.25 எவ்வளோ? என்னையா 13 லட்சம் கோடியா என் கடன்? கேவலமா இல்லை? நான் மனுஷன் யார் காரணம்? மக்கள் புறம்போக்கு எச்ச குவார்டர் பிரியாணி வாங்கி தின்னு ஓட்டு போட்டானே, இந்த அதிமுகவையும் திமுகவையும் வாழ வச்சானே அந்த கொடிய மக்கள், விஷக்கிருமிகள், தீவிரவாதிகள், ஓட்டையும் பிரியாணியும் வாங்கி தின்னுட்டு ஓட்ட போட்டிய தேச துரோகிடா நீ தேச துரோகி. ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கு நீ துட்டு வாங்குவியா? பிஏலாம் வாங்கி தின்னு இருக்க புறம்போக்கு எச்ச மனுஷனாடுங்கெல்லாம். ஒரு நாட்டையே நாசம் பண்ணிட்டீங்க. நாடு இன்னைக்கு நாசமாக கிடக்குதடா. டேய், தமிழ்நாடு இந்தியா இருக்குதுல்ல, இந்தியா அது தெரியுமா? இந்தியா அது எப்படி உனக்கு தெரியும்? அன்றைக்கி ஒருத்தவங்கிட்ட அங்கிட்ட கேட்கலாம், ஏங்க டெல்லிக்கு போகிறோம், பாஸ்போர்ட் வாங்கணுமா? நான் அந்த லட்சத்தில் இருக்கிறடா தமிழா. நீ டெல்லிக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் வேணுமான்னு என்கிட்ட கேட்குறான். எனக்கு கோபம் வராதா? ஏன்னா நான் 26,000 வீடியோ எழுதின்னு திட்ட மாட்டேன். நான் பேசுகிறேன் அனைத்து இவ்வளோ பேர், ஒரு நாளைக்கு 100 பேர்கிட்ட பேசுகிறேன். 100 பேரும் முட்டா பூ அசிங்கமாக வரும், கெட்ட வரும். நான் ட்ரம்ப் மாதிரி ரொம்ப அழகாக இங்கிலீஷ் பேசுவேன் தெரியுமா உனக்கு? ஃபக்கின் பாஸ்டர்ட் அப்படின்னுவேன். ட்ரம்ப் அழகாக பேசுவார் இங்கிலீஷ், கெட்ட வார்த்தைகளை என்ன இங்கிலீஷ் பேசுவேன். இதுதான் இங்கிலீஷில் என்ன கெட்ட வார்த்தை பேச சொல்லுவான், வெளுத்து வாங்குவேன். தமிழ்லையும் தான் கெட்ட வார்த்தை எனக்கு ரொம்ப ஃப்ளோவாக வரும், ரொம்ப அழகாக பேசுவேன். அந்த தகுதி உள்ளவர்களுக்கு அதை வேணா கிடைக்கும். என்ன உங்களை போற்றி புகழி அப்படியே போற்றி புகழ அளவு உங்கள்கிட்ட என்ன சிறப்பு இருக்குது? என்ன இன் வாட் எதில்? கல்வி இல்லையா, படிப்பு இல்லையா, அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, உயர்வு இல்லையா, இல்லை போட்டி இல்லையா, இல்லை டான்ஸ் இல்லையா, இல்லை விளையாட்டு இல்லையா, இல்லை வேலை செய்வது இல்லையா, இல்லை அறிவு இல்லையா, இல்லை விஞ்ஞானத்தில் எதில் நீ சிறந்தவன்? கஞ்சா குடிக்கிறதுலையே, தண்ணி அடிக்கிறதுலையே, சின்ன பாப்பாவை போய் பாலியல் தொலை பண்ணுறேன். இந்த கவர்மெண்ட்டு மயிர் கவர்மெண்ட்டு உலகத்தில் எல்லா ஊர்லேயும் இந்த விபச்சாரத்துக்கு லைசன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க, ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கான். ஜெர்மனிலாம் பார்க்கிங் கொடுக்க சொல்கிறான், சைக்கிளில் வரவனுக்கு பார்க்கிங் கொடுன்றான். இங்கே என்னடா அழைச்சி டெல்லி, கல்கட்டா, சோனா காட்சி, ஒடுது பாம்பேல அந்த பேர் நான்லாம் போயிருக்கேன். நான் முன்னெல்லாம் சின்ன பள்ளிகளில் போவேன். போனோன்னா 10 நாள் போய் ஜாலியாக இருந்துட்டு தான் வருவேன். வெறும் 30 ரூபா 40 ரூபா தான் அப்போது.
இப்போ எவ்வளோன்னு தெரில, நான் போய் 15-20 வருஷம் ஆகுது. அது பண்ணி விடுங்கடா. என்னமோ பெரிய மயிர் கலாச்சாரம் போயிடுமா, இவன் பொண்டாட்டியை கூட்டின்னு போடான் ஒருத்தன் பேசுனுக்கிறான். யார் ஏங்க லைசன்ஸ் கொடுத்துட்டாங்கனாக்கா என் பொண்டாட்டி கூட என்னை விட்டுட்டு அங்கே போய்ட்டு அழைச்சி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுங்கண்ண போய் உன்னை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா நீ யோகியமான் பாடா. எந்த வயசில் நீ நேரா சிங்கமாக பேசுகிற, நாட்டை நாசமாக்கி விட்டீங்க. எவ்வளோ எவனா காசு கொடுக்கறது, எவன் கடன் அடைக்கிறது? நீ திருடுவ, அயோக்கியத்தனம் பண்ணுவ, நீ மரத்தை வெட்டுவ, நீ நிலத்தை வெடுப்ப, எல்லாம் மயிரி நீ எடுத்து வித்துட்டு போடுவ. நான் அங்கே உக்காந்து ஒன்றே இல்லை, தனிநபர், நானும் தனிநபர் தான். நான் 1.25 லட்சம் கடன் சுமையோடு நாங்கள் வாழணுமா? என்ன மயிருடா, என்ன மயிருடா, இந்த நாடாடா இது? சுடுகாடுடா, நாடு இல்லைடா இது, சுடுகாடு. டோட்டல் உலகத்தையும் தான் சொல்கிறேன், வேணா குறிப்பாக தமிழ்நாட்டையும் சொல்கிறேன். ஏன்னா இந்தியாவிலே தமிழ்நாடு தான் கடன் வாங்குவது மிகச்சிறப்பான முதலிடத்தில் உள்ள நாடாம். அட போங்கடாடே, இது நாடு இல்லைடா, சுடுகாடுடா. வைத்தி எரியுது. வர்ற கோபத்துக்கு கையில் கெச்ச சும்மா கரிமா ஆக்கிடலாமான்னு தோணுது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். நான் பேசலை, நிறைய பேர் பேசுறது இல்லை. நான் பேசுகிறேன், நான் கும்பிட்றேன். ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில் தேவையில்லாமல் இந்த மாதிரி கடன் சுமையை சுமக்க வேண்டிய அவசியத்தில் உள்ளவர் எல்லோரும் என்னை போல கும்மிறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அப்படியே பிச்சுக்கணும் வந்து மண்டே பிடிச்சி இப்படி சவுத்தில் இடின்னு இடிக்க போகிறானுங்க பாருங்க. சின்ன பசங்க அவ்வளோ கோவம் எனக்கு இந்த வயசில், 64 வயசில் அவ்வளோ கோவம். சின்ன வயசுலேயே படித்து போட்டு வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணால் 8-9 வருஷம் வரைக்கும் வேலையும் வரல, ஒரு மயில் வரல. என் பிள்ளை வேலை கிடைக்கலன்னு குடின்னு குடிச்சு செத்தே போச்சு. இவன் பிடிங்க மயிரை பிடுங்க. ஏன்னா ஒரு இது எவ்வளோ பெரிய நாடுறா இது? 140 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நாடு. எவ்வளோ 140 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வெறும் 39 ஜட்ஜிங்க எப்படா பார்த்தோம்? 140 கோடி, 100 கோடி பேர் திருட்டு பசங்க இருக்கு, 100 கோடி அயோக்கியம். 140 கோடி பேர், ஒரு 40 கோடி பேர் நல்லவன்னு வச்சுக்கோ. மீதி எல்லாம் திருட்டு பசங்க தானே. இந்த திருட்டு பசங்களை எப்படா தீர்ப்பு கொடுக்க முடியும்? சொல்லு. மற்ற நாடு எல்லாம் பாரு, ஃபாரின் எல்லாம் பாரு, அங்கேயும் கொஞ்சம் லேட் தான் ஆகுது. எங்காவது ஒரு தீர்ப்பு, ஒரு வழக்கு தான் கொஞ்சம் லேட் தான் ஆகுது. சட்டு தான் டைவர்ஸ்னு வர கேஸை கூட 1 வாரம் 10 நாள் 3 மாதத்துக்குள்ளே முடிச்சு அனுப்பிச்சி விட்றான். போ, வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, வேறு எவங்களையாவது வாழு, வேறு எப்படியோ லைஃப்பை பார்த்துக்கோ, எப்படியோ காலத்தில் பிறந்துட்டா வாழ்ந்து தான் ஆகணும் சொல்லி விட்றான். இங்கே என்னடான்னா, ஃபாரினில் நிறைய கண்ட்ரிஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த கண்ட்ரிஸில் சில இந்த மாஃபியாஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, திருட்டு பசங்கப்பா, அதாவது இந்த போதை கட்டுறது, அது கட்டுறது, இது கட்டுறது, இவங்கெல்லாம் ஏகப்பட்ட கோடி ரூபாயெல்லாம் திருடி அங்கே போய் இங்கே போய் திருடி கொண்டு போய் அந்த ஊர் மக்கள் நல்ல தங்கள் நாட்டை சேர்ந்த ஏழை மக்களுக்கு தருவான்களாம். இந்த கஜினி முகமதுலாம் அப்படிப்பட்டவன் தான். கோயிலாக பார்த்தா கொள்ளையடிப்பான். கஜினி முகமதுன்னு ஒருத்தனால பார்த்தா துருக்கி நாட்டை சேர்ந்தவன், சர்ச்சைத்தெல்லாம் படிச்சிருப்பியா 17 முறை. அவனை போய் பெருசாக பேசின்னு இருப்பானுங்க புறம்போக்கு ஆச்சுங்க. திருட்டு பசங்களுக்கு இங்கே நல்லா சர்டிஃபிகேட் கொடுக்குறாயா. அயோக்கிய பசங்க ரொம்ப ஹீரோவாக ஏற்றுக்கிறான். சினிமா பாட்டு கூட பேர் ஹீரோவை விட்ருவான், இல்லைன்னா தான் அந்த பொண்ணுங்களாம் லவ் பண்ணும். கர்மம் பிடிச்ச கலாச்சாரம். சினிமா படம் கூட சினிமா, தமிழ் சினிமாவை நான் வெறுக்கிறேன். தமிழ் பாடல்கள் நல்லாக இருக்கிறது. தமிழ் பாடல்கள், உலக பாடல்கள், எல்லாம் பாடல் மயிறு எனக்கு தெரியும். அவன் எங்கெங்கே எந்தெந்த மியூசிக் டைரக்டர் எந்தெந்த பாட்டிலேருந்து எப்படி மியூசிக் திருடுறான்றது எனக்கு தெரியும். அப்படியே சிட்டியில் சொல்லிடுவேன். இந்த ஆங்கில படத்துலேருந்து எனக்கு அந்த காலத்துலேருந்தே தெரியும். புரியுதா? ஜிம்ப்ரிஸ், பீட்டில்ஸ், ஆபா, போனியம், நான் எப்படி அது வரும், அது போய்டும். நான் தாடு 3 நாளைக்கு உட்காந்து பேசிகிட்டே இருப்பேன். சரி, எவன் எங்கம்மா பப்பி லேகரியிலேருந்து திருடுனானா? பப்பி லேகரி அவர் ஒரு மியூசிக் டைரக்டர். லார்ட் பர்மன் அவர் ஒரு மியூசிக் டைரக்டர். இப்படி எங்கெங்கே இங்கே என்னமோ பெரிய ஆஃப்ரிக்காவில் போய் பாரு, மியூசிக் அவ்வளோ நல்லாயிருக்கும். திட்டு பசங்க ஜாஸ்தி தான். அது நான் எதுவும் சொல்ல, திட்டு பையன் எங்கே இல்லை, எல்லா நாட்டிலும் தான் இருக்கிறான். பாதிக்கு திட்டு பசங்க தான், பாதிக்கு அயோக்கிய பசங்க தான். எல்லாம் கஞ்சா கற்றுருவேன், பொண்ணை கற்றுருவேன், இங்கே தங்கம் கற்றுருவேன், வைரம் கற்றுருவேன், கடத்தல், திருட்டு, வாயில் கெட்ட வார்த்தை வருது. சரி வேணா நம்ம ட்ரம்ப்பு மாதிரி ஒரு அழகாக ஃபக்கிங் பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபக்கிங் பாஸ்டர்ஸ், அதுதான். அப்படி தான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நான் அப்படி தான் பேசுவேன். நீ என்ன வேணா பண்ணிக்க, யாராச்சும் ஆனால் நான் பட்ட சாக்லேட்டிஸையே விஷம் வச்சு கொண்டவனுங்கடா நீங்கள்.
உண்மையே அமைதியே வாழ்வன் வாழ்ந்தார் இயேசுநாதர். அவரை சிலுவையில் கொண்டவனுங்க நீங்கள். உங்களுக்கு என்னடா மயிர் மரியாதை, என்னடா உங்களுக்கு தகுதி இருக்குது? நல்லவன் அப்படி தான் சாகணும், நான் செத்துட்டு போகிறேன்பா. இயேசுநாதர் அப்படி தான் சாவார்னு அவருக்கே தெரியும். சாக்ரட்டிஸ் அப்படி தான் சாவார்னு அவருக்கே தெரியும். இப்படி தான் புத்தர் கித்தர் அவருக்கு இவர் எல்லாம் எல்லாம் உலகத்தில் இவ்வளோ மாபெரும் சிற்பிகள், மாபெரும் தத்துவ மேதைகள்லாம் வாழ்ந்தாங்க, நல்லது சொன்னாங்க. கடைசியில் சொத்துக்கு இல்லாமல் செத்து போனான் பாரதி மாதிரி. பாரதி சாகும்போது கூட சோறு கிடக்கு, 13 பேர் தானம்மா சாவுலே இருந்தான். சாவில் மகாகவி அவருக்கு பட்டம், அவர் பேரை வச்சு இவங்க பட்டம் கொடுத்துனுக்குறான். என்ன கர்மம் பிடிச்ச இலக்கியம், என்ன கருமம் பிடிச்ச நடைமுறை, என்ன கருமம் பிடிச்ச உணர்வு. நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் போதும். புரியுதா? ஒரே ஒரு இந்த மக்கள் என் மக்கள், இவ்வுலகம் என் உலகம், இந்த இயற்கை என் இயற்கை, இதற்கு எந்த ஒரு தீங்கும் வந்துவிடக்கூடாது என்று ஒரே ஒரு உள்ளுணர்வு இருந்த போதும் உன்னை எவனாலும் வெல்ல முடியாது. எந்த சூழ்நிலையிலையும் நீ கெட்டு போக மாட்டேன். கெட்டு நார வருது வாயில். சரி, நான் படிச்சுன்னு வச்சுக்கேன், எங்கே பார்த்தாலும் இதான் விஷயம். ஆமாம், இப்படிதான் கடன் மேட்ரு தான். தனிநபர் மீது ரூபாய் 1.25 லட்சம் கடன் சுமை, 70 மாதிரி ரூபாய் 78,000 கோடி வருவாய் பற்றாக்குறையாம். இப்போவே எம்ஜிஆர் காலத்தில் இருந்து எம்ஜிஆர், அப்புறம் யார் கருணாநிதி, அப்புறம் ஜெயலலிதா, இப்போ இவர் விஜய், எல்லா காலத்துலேயும் கடன் வாங்கி தான் ஏன் நாட்டை ஓட்டின்னு இருக்கான். யாரும் கடன் அடைச்சவன் இல்லை. எம்ஜிஆரும் கடன் தான் வாங்கினார், கொஞ்சமாக வாங்கினார். அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் கடன் வாங்கி உனக்காயாக கொடுத்தான். உனக்காயாக நல்லது பண்ணான், ரோடை போட்டானா, வீடை கட்டினானா, ரோடை போடுறேன்னு சொல்லி அவனுக்கு வீட்டுக்கு ரோடு போட்டுக்கிட்டான். லைட்டு போடுறேன்னு சொல்லி துடை வாங்கி அவன் வீட்டுக்கு லைட்டை போட்டுக்கினான். இப்படி எல்லாம் அவங்க இதை அறிவு கட்ட முட்டா பசங்களை. டே உங்களை கேட்குறேன், சின்ன பசங்களை, டே ஜென்ஸுக்கு டுக்கு கீட்ஸு, வாடகை கொடுக்க முடியாமல் தவிக்கிற, வேலைக்கு லேட்டாக போனால் வேலையை விட்டு ஓடுறா அப்படின்றான் அந்த முதலாளி. அந்த முதலாளி 50 கார் வச்சுருக்கிறான், 500 வீடு வச்சுருக்கிறான். உனக்கு வீடே இல்லையா? அவனுக்கு கேட்க மாட்டியா? உனக்கு எப்படா 500 கார் வந்தது? உனக்கு எப்படிடா 500 வீடு வந்தது? உனக்கு எப்படிடா வந்து ஊர் ஊரா ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்குன்னு கேட்க மாட்டியாடா? கேட்க மாட்டியா? அவனுங்கெல்லாம் செருப்பை கட்டி எடுக்க மாட்டியா? எப்படிடா பணம் சேர்த்தான்? டேய் பாவண்டா, காலம் பூரா 50 வருஷம் அவங்ககிட்டே நீ வேலை செய்கிற. நீ வேலை செஞ்சு 8 மணி நேரம் 10 மணி நேரம்னு வேலை செஞ்சு பிச்சைக்கார பேல பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் வீட்டுக்கு போகிறேன். அதுவே இப்போ இலவசம் மயிரும் மண்ணாங்கட்டின் இலவசம் என்ற பெயரை வைத்து கொண்டு உன்னை ஏமாற்றி கொத்தடிமையாக சாவச்சு. கேள்வி கேளுங்கள். கேளுடா. எங்கெங்கடா உனக்கு 500 கார் வந்தது, 5000 வீடு வந்ததுன்னு கேளு. பிடிச்சி பட்டறையில் வச்சு பலார் நடு ரோட்டில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாவாத மாதிரி அடிங்க. செத்துக்கிட்டு போட போகிறான்டா இல்லையா? துணி ஆவுத்துட்டு கையை காலை கட்டி ரோட்டில் இழுத்துன்னு போங்க. அவன் மேலே ஒரு போர்டு வைங்க, திட்டு பையன், முள்ள மாதிரி, அயுக்க பையன், ஏழைகளை ஏமாற்றியவன், ஏழைகளை அட்டை பூச்சி போல அவன் ரத்தத்தை உறிஞ்சி 500 வீடு வாங்கி வைத்திருக்கிறான், 500 கார் வைத்திருக்கிறான். உலகம் முழுக்க எல்லா ஊர்லேயும் சுசுதானில் பணத்தை போட்டு வச்சுருக்கிறான். பனாமா பேப்பர்ஸ் சொல்கிறாங்க, ஒரு திட்டு கம்நாட்டிங்க இருக்கிறானுங்க. அந்த பனாமா பேப்பர்ஸ் அதெல்லாம் போய் பச்சை தெரியும். துபாயில் நிறைய பேங்க் இருக்குது. கூப்பிட்டு பேர் வேணாம், ஃபோட்டோ வேணாம், ஒரு மயில் வேணாம், பணமனமாக திருடு, பணமனமாக கொள்ளையடி, கொண்டு வந்து என் பேங்க்கில் போடுவான். இந்த மாதிரி திட்டு பசங்க எல்லாம் அழியிற நாள் நெருங்கிடுச்சு. அது வேறு விஷயம். லானினோலாம் இருக்குது, அது வேறு விஷயம். இருந்தாலும் கேள்வி கேள்வி சின்ன பசங்களை தாத்தா அவங்களுக்கு கத்தி காலம் ஓய்ந்து வித்தாடுறாங்க. வாயெல்லாம் கொள்ளுறது. கத்தி எத்தனை வருஷம்டா அறிவு கட்டவங்கள? ஏதா சின்ன பசங்கள? டேய் ஜென்சி கிட்ஸ், டேய் 2K கிட்ஸ், டேய் சோறுடா உனக்கு புறம்புக்கு எச்சா கஞ்சா விற்றுக்குன்னு தண்ணியை போட்டுக்கின்னு பொண்ணுங்களை போய் கிண்டல் பண்ணின்னுக்கிற பொண்ணுங்க தெய்வம்டா. ஆமாம், அதுக்கு போய் நாசம் பண்ணுங்கன்னு இருக்கிறத போடா. டேய் இந்த திட்டு பசங்க, இந்த அரசியல்வாதிகளெல்லாம் செருப்பால் அடிடா. டேய் உன் பணத்தெல்லாம் பிடுங்கி தின்னது மட்டும் இல்லை, உன் நிலத்தெல்லாம் பிடுங்கி தின்னது மட்டும் இல்லை, ஒரு சொத்து சுகம் மானம் மரியாதை எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு இன்னைக்கு பாடுறா தலையில் 1.25 லட்சம் ரூபா. இந்த பாடுறா. டேய் இது பாடுறா. டேய் தனிநபராண்டா. நீ தனிநபரா இல்லை யாரா நீ? டேய் உன் குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறீங்கன்னா 5 தனிநபர்கள்டா. 5 ஒருத்தவங்களுக்கு 1.25 லட்சம்னா 5 பேர் உன் வீட்டில் எவ்வளோ?
கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாடா. டேய் பிச்சைக்கார பையல, வாடகை வீட்டில் இருக்கிற நாய எச்ச. டேய் அந்த ஓனர் இருக்கிறான்ல, நீ வாடகை எடுக்கல, அந்த ஓனர் இருக்கிறான்ல, அந்த ஓனர் அதே ஏரியாவில் 20 வீடு வச்சுருப்பான்டா. அதெல்லாம் கட்சியில் இருப்பான். எச்ச பையன் கட்சியில் இருப்பான்டா. எச்ச திருட்டு. வாயில் வருது எனக்கு. சின்ன பசங்களா, தாத்தா உங்களுக்காக கத்தின்னுக்குறேன். இப்படியே நீங்கள் விட்டீங்க, சத்தியமாக சொல்கிறேன், உன் பிள்ளை இன்றைக்கிப்பா அவன் கஞ்சா தான் விற்கிது. உன் பிள்ளை இன்றைக்கி என்ன பண்ணுது? கஞ்சா தான் விற்கிது. டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் போகுது. இல்லை 8 வயசு பாப்பாவை கற்பழிச்சுன்னு சொல்லிட்டு போக்சோவில் 20 வருஷம் 30 வருஷம் ஜெயிலுக்கு போகுது. இதெல்லாம் நீடிக்கக்கூடாதுன்னா ஒழுங்காக கேள்விகள். நேற்றிலிருந்து கற்றுக்கொள். இந்த சரித்திரம், சேரம், சோழம், மயிரம், மண்ணாங்கட்டிலாம் பற்றி பேசிகிட்டு இருக்காத. நேற்றிலிருந்து. நேற்று சோர்ந்துதா உனக்கு? நேற்று வேலைக்கு போனியா? நேற்று குளிச்சியா? நேற்று பல்லு விழுகுனியா? நேற்று காலில் அடிபட்டுதா? நேற்று முள்ளு குதிச்சா காலில்? அதை பற்றி யோசி. நேற்றிலிருந்து கற்றுக்கொள். இன்றைக்காக வாழ். நாளை மீது நம்பிக்கை வை. நம்பிக்கை தான் வை. உயிரோடலாம் இருக்குமான்றதெல்லாம் உத்தரவாதம் கிடையாது. இப்படியே பேசினே இருக்கிறேன். ஹார்ட் அட்டாக்கில் போட்டா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் வேஸ்ட்டு. நாளை மீது நம்பிக்கை வை. கேள்விகள் கேட்டுக்கொண்டே இரு. கேள்விகள் கேட்டுக்கொண்டே இரு. கேள்விகள் கேட்டுக்கொண்டு உன்னையே நீ அறிவாய். நீ யார்? நீ அழகன், நீ திறமை உள்ளவன், நீ சிறந்தவன், நீ பண்பு உள்ளவன், நீ இந்த உலகத்தில் உன்னை எவராலையும் வெல்ல முடியாது என்ற தகுதியை பெற்றவன். அதை உணரு. உன்னில் இருக்கக்கூடிய உள்ளாரே இருக்கான் பாரு ஒருத்தவன். ஜான் பாஸ்கோவா? அந்த உள்ளார இருக்கிற ஜான் பாஸ்கோ வெளியே கொண்டு வா. ப்ளஸ் மைனஸ் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதன் படி வாழ். இன்றைக்காக வாழ். ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஜாலியாக வாழ்ந்துட்டு போடா. தாத்தா பாரு பாட்டு கீட்டு எப்படி ஜாலியாகிறேன். 64 வயசு ஆச்சு. சரி விழு, தாத்தா அப்படி தான் கோப்பிடுவேன். என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நான் பார்க்குறேன். தடம் என் பிள்ளைங்க ரோட்டில் பிச்சை எடுக்கிறது நான் பார்க்குறேன். என்னால் சகிக்க முடியல. கண்ணில் தண்ணி வருது. உனக்கு வர வேணாமாடா? நான் யாரோ? உன் சொந்த புள்ள, உன் சொந்த பேரன் காலங்காத்தால் சொத்துக்கு வந்து உங்கள்கிட்ட நின்றுச்சு. நீ குடிக்கிறதுக்கு காசு எடுத்துன்னு போகிற. தப்புடா டேய், திருந்துங்கடா. இல்லை திருத்திடும். எல்னினோ வந்துனுக்குது, லானினோ அதுக்கு பின்னால் வருது. மிக பயங்கரமான பேரிடர்கள்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. 3ஆம் உலகப்போர் கண்டிப்பாக வர வேண்டிய நிலையில் வந்து கொண்டே இருக்கிறது. ட்ரம்ப்பு சும்மா அப்படி ஜால்ரா போட்டுனுக்கிறார். சமாதானம் ஒப்பந்தன்ற பேரில் திடீர்னு வந்தால் நினச்சா எதை வேணாலும் பண்ணுவான். அவனெல்லாம் வந்து அவள் சீக்கிரத்தில் நம்பாதீங்க. புரியுதா? நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா தீவிரவாத கும்பல் கூடயும் சகவாசம் வச்சுக்கின்னு ஆமாம் எந்த அமெரிக்கா எடுத்துக்கப்ப. அமெரிக்கா எந்த நாடுகள் கூடலாம் நட்புறவு வச்சுருக்குது? எல்லாம் ஆயுதம் தயாரிக்கிறோம். தீவிரவாதி பயங்கரவாதி அவங்க கூட நட்பு வச்சுக்கின்னு சொந்தம் வச்சுக்கின்னு கூட்டு வச்சுக்கின்னு ஒரு வல்லரசாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த நல்ல இந்தியாவிலே தமிழ்நாடு மிகப்பெரிய கலகால நாடாக இருக்குது. எவனா பாவம் அந்த விஜய் என்ன பண்ண போகிற தெரியல. பாவம் அந்த விஜய் பார்த்தா பாவமாக நல்லா சம்பாதித்து கொண்டு இருந்த மனிதன் எல்லாத்தையும் விட்டுட்டு கருமை இதுக்கு வர வேண்டிய அவசியம் என்னடா இருக்குது? அவருக்கு இருப்பானாலாம் என்கிட்ட இருந்தால் நேரம் எங்கேயோ நயகரா பீச், அந்த பீச்சு, கோவளம் பீச்சு, மெரினா பீச்சுன்னு போய் ஜாலியாக ஜம்முன்னு வாழ்க்கையை கடத்தி கொண்டு போயிருப்பேன். பாவம். சரி என்னமோ பாஸ் செய்யுங்களா டே சில பசங்களா ஜென்சிக்கு ஸ்டுக்க கிட்ஸ். உன் பிள்ளைகள் உனக்கு ரொம்ப முக்கியம். உன் ரத்த பந்தம் அது பிச்சை எடுப்பதற்கு நீ அனுமதிக்கக்கூடாது. நீ குடிக்காமல் போ. குடியெல்லாம் அழிக்க முடியாது. குடி கூத்தியெல்லாம் இந்த காலத்தில் இல்லை. எந்த ஜென்மத்தில் காலங்காலமாக இருக்குது. அப்போது கலிப்டஸ் அந்த என்னைக்கு ஆண் பெண் தோன்றினானோ ஆண்டிலிருந்தே மது மங்கை அது இருக்குது. மதுவும் என்னது மங்கையும் ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஊடு தேவையில்லை. நம்ம நாலு வழியாக தானே இருந்தோம். காடாக சுற்றலாம், பழமாக பறித்து துண்ணலாம், மிருகங்களோட இன்பமாக வாழலாம். அது வேறு விஷயம். அங்கே அரண்மனை வேணும், வீடு வேணும், கார் வேணும், ஒரு மயிறு இல்லை. ஏன்னா இப்போ அது நடக்க போகுது. அடுத்த கட்டம் அதுதான். எல்லாம் வீடு பெரிய பெரிய மயிறு மண்ணாங்கட்டி எல்லாம் மண்ணோட மண்ணாக பூமியோட பூமியாக இயற்கையாக அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் மரம் காற்று மழை நீர் போயிடும். இது கூட தான் அப்படியே இயற்கையாக கோமணத்தை கட்டிக்கிட்டு இல்லை அது கூட இல்லாமல் ஜாலியாக காட்டுவாசி மாதிரி அந்த காலத்தில் இப்படி வாழ்ந்தான் நம்ம முன்னோரில் கேட்டால் பெரிய மயிர் மாதிரி பேசுவோம். முன்னோர் காட்டுவாசி தான் நமது முன்னோர். ஆமாம், நமக்கு இப்போ மிக மிக பெரிய பெரிய நாகரிகங்களை கற்றுக் கொடுத்தவர்கள் யார்? நமது முன்னோர்கள் தான். மயிர் எல்லாத்தையும் ஒன்று கண்டுபிடிச்சி இன்றைக்கி வந்து எல்லா அயோக்கிய பசங்க இந்த நாட்டை ஒப்படைக்க வேண்டிய நிலையில் விட்டுட்டு போயிட்டான். இன்னும் இருக்காங்க. சென்டினென்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்தமான் கிட்ட சென்டினென்ட்டுன்னு ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. 4 பேரும் என்னமோ இருக்கிறான் போல இருக்குது. சரி பரவாயில்ல, பேச தொண்டு வலியுது. இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது.
முடிஞ்சா அந்த பேப்பரை வாங்கி படி. வெள்ளை அறிக்கை பூரா இருக்குது. இது உள்ள நாட்டை எப்படி நாசம் பண்ணானுங்க போனவனுங்கெல்லாம் யார்? எம்ஜி ராமச்சந்திரன்லேருந்து அப்படியே கருணாநிதியிலேருந்து எல்லாம் லொட்டு ரசிக்கு நாட்டை எல்லாம் கடன் 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 என்று. இங்கே வருவாயும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, வளர்ச்சியும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. இங்கே இருக்கிறதெல்லாம் வெறும் வயிறு எரிச்சல் தான், வயிறு எரிச்சல் தான். சரி, ஓகே. மீண்டும் ஒருவரை சொல்லிக்கொள்கிறேன், நேற்றிலிருந்து கற்றுக்கொள், இன்றைக்காக வாழ், நாளை மீது நம்பிக்கை வை. அது சொல்ல முடியாது, நம்பிக்கை தான். அதெல்லாம் எல்லா மேலேயும் நம்பிக்கை வைக்க வேண்டியது தான், வேறு என்ன பண்ண முடியும்? நம்பிக்கை சோறு போட்டுருமே, ஒரு மயிரையும் பிடுங்க. நம்பிக்கை வை, பட் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இரு. தாத்தா இந்த 64 வயசு வரையும் இன்னும் அன்றிலிருந்து இன்று வரை துணிச்சலாக வாழ்கிறேன். கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், திட்டிக் கொண்டே இருக்கிறேன். வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறேன். திட்டு, நல்லா திட்டு, எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டு. உள்ளே தேக்கி வச்சுக்காத. அப்படியே தேங்கி ஒரு நாள் அப்படியே வந்து டமால்னு ஹார்ட் அட்டாக் வெடிச்சு செத்து போடுவேன். அதனால் ஃப்ளோவில் என்னென்னலாம் வருதோ ப்ளஸ் தீங்குகளை மட்டும் செய்யாத, நன்மைகளையே யோசி. நன்மைகளுக்கு எதிராக தீமையை செய்பவன் எவனாக இருந்தாலும் செருப்பை கழட்டி அடி. ஓகே, தொண்டை வலிக்குது, அப்புறமா பேசுகிறேன்.